மகா இருக்கும் கிருபன் நல்ல ஆண்டவர் இந்த மனமஷின் கால வேலைக்காக நன்றோடு துதிக்கிறோம். நீர் நல்லவராய் போதுமானவராய் எங்கள் கடந்த நாட்களில் இருந்தீர். எல்லா விதமான விக்கினங்களுக்கு நாசமாசங்களும் எங்கள் விலக்கி காத்தீர். காலையிலே உம்மை தொழுது கொள்ளும்பட நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் சாமி. இன்றைய நாளில் நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் ஏறெடுக்கிற துதி சோத்திரங்கள் உடைய சமூகத்தை பிரதியாக இருக்கட்டும். பேசுகிற அடைய நினைத்த நம்முடைய மறைத்து பாதுகாத்துகள் நல்ல வார்த்தைகளால் எங்களை போஷித்து திருப்தி அனுப்ப கெஞ்சுகிறோம். பாடல் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தாரும். நடத்துகிற பிள்ளைகளை நீர் அவிரோதமாக ஆசீர்வதியும். கர்த்தாவை வரைத்து அடைப்பட்ட மக்களை துரிதமாய் கொண்டு வரும். இந்த நேரம் முழுவதும் உம்முடைய கிருபைகளோடு இருந்து தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரேமியா 31:3 சொல்லப்பட்டு இருக்கிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று. ஆமென். கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் காத்து கொண்டு வருகிறார். ஆமென். இம்மட்டுமாய் காத்த எபினேசர் அவர் இனிமேலும் காக்க அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே, என் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே பழைய பாடல் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமானீர் ஊற்றிடுமே, மகிமானீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம்
துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காக்கையே வினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடினோம், சேயை காக்கும் ஒரு தாயை போல அவர் நம்மை காத்து நடத்துகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோவான் 1:16 நாம் வாசிக்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபை தந்தருளி இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. ஆமென். அவருடைய கிருபையினால் தான் நம்ம இந்த வேளையில் நின்று கொண்டு இருக்கிறோம். நாம் நினைச்சு கொண்டு இருக்கலாம், நாம் பண்ணுகிற ஏதோ நம்முடைய ஜபங்களால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் மட்டும்தான் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமென். இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி இந்த வேளையிலே கரங்களை தட்டி நாம் பாடலாம். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? எல்லோரும் சேர்ந்து நாம் சொல்லுவோமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் அவர் ஒருவரே, அவருக்கு நிகர். ஆமென். நாம் ஏசாயா 43:2 நாம் வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடலாம். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நம்முடைய அன்பு கர்த்தரும் அருமை மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் மிக பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் அன்பினாலும் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாள் கூட்டி கொடுக்கப்பட்டு இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி கூற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமை யாவும் செலுத்துவோம். இன்றைக்கு உங்களோட சேர்ந்து இந்த ஆராதனையை பங்கு பெறுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய மேடம் அவர்களுக்கும் சபை ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் முடிந்து விட்டது. நேற்று தான் 2024 தொடங்கியது போல இருந்தது. இப்போது 1.5 மாதம் ஓடிவிட்டது. கர்த்தர் மிக கிருபையாய் இரக்கமாய் இந்த 1.5 மாதங்களையும் நம்முடைய கரம் பிரித்து வழிநடத்த வந்திருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவத்தை பொறுத்த வகையிலே நாம் அனுசரிக்கக்கூடிய 2 முக்கியமான பண்டிகைகள், ஒன்று கிறிஸ்மஸ், இன்னொன்று கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையாகிய ஈஸ்டர். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கென்று ஒரு ஃபிக்ஸட் டேட் இருக்கும், டிசம்பர் 25. ஆனால் ஈஸ்டர் பண்டிகை, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் மாறி மாறி தான் வரும். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், கிறிஸ்மஸ் பண்டிகை தேதியை மையப்படுத்தி வருவது, ஈஸ்டர் பண்டிகை கிழமையை மையப்படுத்தி வருவது. இப்போ டிசம்பர் 25 என்று அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அது எந்த கிழமையில் வேணால் வரலாம், திங்கட்கிழமையில் வரலாம், சனிக்கிழமையில் வரலாம், ஞாயிற்றுக்கிழமையிலும் வரலாம். ஆனால் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையாகிய ஈஸ்டர் பண்டிகை என்பது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் வரணும். அப்படிங்கிற காரணத்தினால் அது ஆண்டுதோறும் மாறிக்கொண்டே இருக்கும். இதை கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய
ஒரு முறையின் மூலமாக இதை தீர்மானிக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு கேலண்டர் மாதிரி. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பின் வருகிற பௌர்ணமி நாளுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டராம். மார்ச் 21க்கு பின்னாடி வர ஃபுல் மூன் டே, அதற்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை ஈஸ்டர் பண்டிகையாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டு இது மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு முன்னால் இப்போ ஈஸ்டர் ஒரு நாள் வந்துருச்சுன்னா அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 46 நாட்களை லென்ட் டேஸ்ன்னு சொல்கிறாங்க, தபசு காலங்கள். அது பல பாரம்பரிய திருச்சபைகளிலே அதை கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். எதற்கு இந்த 40 நாட்கள் லென்ட் டேஸ் அல்லது தபசு நாட்கள் என்று அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நாளிலாவது தாங்கள் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே மனம் திருந்தி வர வேண்டும். அந்த 40 நாள் முடிஞ்சு போன பிறகு பழைய குருடி கதவை தரடி. சரி, இந்த 40 நாட்கள் எந்த அடிப்படையிலே வகுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தை அடைவதற்கு 40 ஆண்டுகள் ஆனது, அங்கே ஒரு 40. அதேபோல் நோவாவின் காலத்தில் வந்த ஜலப்பிரளயம் வந்தபோது 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது, அது ஒரு 40. மோசே கர்த்தரை சந்திக்கும்படி மலைக்கு போன போது 40 நாள் கர்த்தருக்காக காத்திருந்தான். 40 அங்கு வருகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன் 40 நாட்கள் உபவாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஸோ இதையெல்லாம் வைத்து நம்முடைய முன்னோர்கள் ஒரு 40 நாட்கள் வைத்தால் அங்கங்கே விலகி போகிறவர்கள் அட்லீஸ்ட் இந்த நாளிலாவது மனம் திரும்பி கர்த்தருக்குள் வரட்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம். சரி, இன்றைக்கு இந்த லென்ட் டேஸ் அல்லது தபசு காலத்தை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், அதற்கும் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற பகுதிக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. பிறகு ஏன் என்று பேசுகிறேன் என்றால் அதை கடைசியில் சொல்லுகிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சாமுவேலின் 1ஆம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களிலே அடங்கியிருக்கிற வேத பகுதி. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரைக்கும் அடங்கியிருக்கிற வேத பகுதி. அதை வாசிக்க நாம் அனைவரும் கவனமாய் கேட்போமாக. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளையும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திரைப்படுத்தி கொண்டான். தாவீது அமலேக்கியன குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரனை நோக்கி ஏபோத்தை இடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தமனிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான்.
தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்கலாகை அக்கினால் சுற்றெடுத்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை இந்த தன்னிடத்தில் கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுகிறானால் உம்மை இந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றின் நிமித்தம் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்பாக ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இந்த பகுதியை அநேக முறை நாம் வாசித்திருப்போம். அநேக தடவை நாம் தியானிக்க சொல்லி கேட்டிருப்போம். சென்ற மாதம் கூட இதே பகுதியை மையமாக வைத்துதான் ஆங்கில ஆராதனையிலே செய்து கொடுக்கப்பட்டது. திரும்பவும் இதை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு உந்துதலின் நிமித்தம் இன்றைக்கு இந்த செய்தியை நான் உங்களிடத்திலே கொடுக்கிறேன். இதற்கு எப்படிப்பட்ட தலைப்பு கொடுக்கலாம் என்று சொன்னால், வீழ்ச்சியும் மீட்சியும். வீழ்ச்சியும் மீட்சியும். வீழ்ச்சி என்றால் விழுந்து போவது, மீட்சி என்றால் திரும்பவும் மீண்டு வருவது. ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அழிவு ஏற்படுகிறது, ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது. அதிலிருந்து எப்படி அவன் மீண்டு வருகிறான் என்பது தான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த பகுதியை வாசிக்கும் போது அல்லது இப்பொழுது வாசிக்க கேட்டபோது ஏதாவது ஒரு உணர்வு நம் உள்ளத்திலே தோன்றியதா? இதை வாசிக்க கேட்கும்போது எனக்குள்ளாக தோன்றியது, அடடா, தாவீதை போல் நானும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, தாவீதை போல் நானும் கலங்கி அழுதிருக்கிறேனே, தாவீதை போல் நானும் கர்த்தரிடத்திலே போய் முறையிட்டு இருக்கிறேனே, தாவீதுக்கு எப்படி ஒரு மன கிளேசம், ஒரு மன அழுத்தம் இருந்ததோ அதே போல் பலமுறை எனக்கும் வந்திருக்கிறதே, பலமுறை இப்படி நடந்திருக்கிறதே என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். தாவீதின் நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமையாக இருந்தது. அவனுக்கு உதவியற்ற ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் தாவீது அங்கே இருந்தான். தாவீதுக்கு அப்படி நிகழ என்ன காரணம்? தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன், கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன், அதனாலேயே சவுலால் பகைக்கப்பட்டவன். சவுல் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பலமுறை முயற்சி செய்கிறான். தாவீது கோலியாத்தை கொன்று திரும்பிய போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி மக்கள் அங்கே கோஷமிட்டு அவனை வாழ்த்துகிறார்கள். உண்மையிலே இது சவுலுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்க வேண்டும். நம்முடைய நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியை போய் கொன்றுவிட்டு வந்திருக்கிறானே என்று சொல்லி சவுல் பெருமைப்பட்டிருக்க வேண்டும். பதிலாக அவனுக்கு என்ன வருகிறது? பொறாமை வருகிறது. என்னை தாழ்த்தி அவனை உயர்த்துகிறார்களே, எப்படி இதை நான் சகித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அவனை கொல்ல வகையை தேடுகிறான். பல நேரங்கள் தாவீது இதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறான். ஒரு நாளிலே அவன் யோசித்து பார்க்கிறான், தாவீது சவுல்கிட்ட இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாது, ஆகவே நான் வேறு எங்கேயாவது போய் என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு இடத்திற்கு போகிறான். 27ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் தாவீது சொல்றான், முதல் வசனம், நான் எந்த நாளிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்றுப்போக்கும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய்
தப்பித்துக் கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசிக்கிறான். இந்த ஊரில் இருந்தால் சவுல் என்னை கொன்று போடுவான். ஆகவே நான் பெலிஸ்தியர் தேசத்துக்கு போகட்டும் என்று சொல்லி அவன் போய் அந்த பகுதியில் இருந்த ஆகீஸ் என்ற ஒரு ராஜா கிட்ட போய் அடைக்கலமாகறான். தமிழ் செய்யுளில் ஒன்று நாம் படித்திருக்கிறோம், சேராத இடந்தனிலே சேர வேண்டாம்னு. இவன் போய் சேர்ந்த இடம் அப்படித்தான் இருக்கிறது. பெலிஸ்தியர் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே போய் அங்கே இருக்கக்கூடிய ஆகீஸ் என்ற ராஜா அவனுடைய போய் கூட்டணி அவரோடு சேர்ந்துக்கிட்டான். இந்த பெலிஸ்தியர் என்பவர் இஸ்ரவேலுக்கு எப்பொழுதுமே எதிரியானி வரும். எப்பொழுது இஸ்ரவேலை அழிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்கள், அவர்களோடு போய் சேர்ந்துக்கிட்டான். ஒரு நாள் அந்த ஆகீஸ் ராஜாவும் பெலிஸ்தியரின் பிரபுக்களும் சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு படையெடுத்து போகணும்னு சொல்லி போகும்போது, நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லி தாவீது அவரோடு சேர்ந்து போகிறார். அப்படி போகின்ற சூழலிலே அந்த பெலிஸ்தியர்கள் தாவீதை பார்த்த உடனே, இவர் அந்த ஊருக்காரனாச்சே, இஸ்ரவேல்காரனாச்சே, நம்ம கூடயே சேர்ந்து நம்மளையே கவுத்தாலும் கவுத்துருவான், இவன் இந்த போருக்கு வர வேண்டாம், அவங்க ஊருக்கு போக சொல்லுங்கன்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. இப்படி இந்த ஊரிலிருந்து அங்கே போய் அங்கிருந்து மறுபடியுமாக தன் ஊருக்கு வருகின்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நடக்கிறது. தேவையில்லாமல் போய் அங்கே சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக, தன்னுடைய சொந்த தேசத்திற்கு விரோதமாக, தன்னுடைய சொந்த அரசனுக்கு விரோதமாக, தன்னுடைய சொந்த மாமனாருக்கு விரோதமாக போர் பண்ண போன ஒரு காரணத்தினாலே ஒரு பெரிய இழப்பு இங்கே தாவீதுக்கு நேரிடுகிறதை காணலாம். தாவீது இந்த இழப்பை எப்படி பார்த்தான்? இப்படிப்பட்ட மகா பெரிய இழப்பு நடந்த போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? இந்த பகுதியை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் 3 பேர்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று தாவீது, இன்னொன்று சவுல், மூன்றாவது கர்த்தர். தாவீதின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது? சவுலின் கீழ்ப்படியாமையினால் என்ன நடந்தது? கர்த்தரின் பராக்கிரமம் என்ன செய்தது? இந்த 3 தலைப்புகளிலே இந்த செய்தியை நாம் தியானிப்போம். முதலாவது தாவீதின் செயல்பாடுகள். தாவீதும் அவனுடைய கூட இருந்தவர்களும் வெளியே போயிட்டு வராங்க, 3 நாள் கழித்து வருகிறார்கள். அதிலிருந்து ஆரம்பிக்கிறது நிகழ்ச்சி. அவனுடைய செயல்பாடுகளை 7 குறுந்தலைப்புகளில் சொல்லலாம். 1 இழந்தான், 2 அழுதான், 3 நெருக்கப்பட்டான், 4 திடப்படுத்தி கொண்டான், 5 கேட்டான், 6 பெற்றுக்கொண்டான், 7வது திருப்பி கொண்டான். இதுதான் இந்த 20 வசனங்களின் சாராம்சம். முதலாவது இழந்தான். 1 கூட மிச்சமில்லை. தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அந்த ஊருக்கு வந்து பார்க்கிறார்கள். வெறும் புகைமூட்டமாய் இருக்கிறது, மண்மேடாய் இருக்கிறது, எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. பல நாட்களாக போர்க்களத்தில் சென்று அங்கே இருந்து சுற்றி திரிந்து திரும்பவும் 3 நாட்கள் பிரயாணப்பட்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு வரக்கூடிய போர் வீரர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அப்பா, நம்ம ஊருக்கு போகிறோம், நம்ம மனைவி பிள்ளைகளோட பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம், கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நம்முடைய ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த எண்ணத்தில் திரும்பி வந்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய அடி காத்திருக்கிறது. ஊருக்குள்ளே நுழையும் போதே ஒன்றுமே இல்லை, எல்லாம் காலியாகிவிட்டது. எதையும் எடுக்க முடியாத அளவிற்கு அங்கே ஒரு பெரிய பேரிழப்பு. சரி, பொருட்கள் தான் நாசமாக போயிட்டு, நம்முடைய குடும்பம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஒருத்தர் கூட மிச்சமில்லை, எல்லாருமே போயிட்டாங்க. யோபுக்காவது மனைவி மிச்சமாக இருந்தார். அன்றைய நாளிலே தாவீதுக்கு அதுவும் இல்லை. பெரிய இழப்பு. அப்படிப்பட்ட பெரிய இழப்பு தான் தாவீது முதலில் சந்தித்தான். 2வது அழுதான். சில நேரங்களிலே ஒரு எதிர்பாராத இழப்பு, ஒரு எதிர்பாராத தோல்வி, ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும்போது எப்படிப்பட்ட பெரிய மனிதர்களாக இருந்தாலும் மடமுடைந்து அழுது போவார்கள். அதைத்தான் தாவீதும் இங்கே செஞ்சான். அவனோட கூட இருந்தவர்களும் அப்படித்தான் செய்தார்கள். திடீரென்று வருகிறார்கள், ஊருக்கு வராங்க, எல்லாரையும் பார்த்து இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லலாம்னு நினச்சி வரும்போது அங்கே ஒருவரே இல்லை. ஐயையோ என்று யோசித்திருக்க வேண்டும். எல்லாம் போயிற்றே,
எல்லாம் சொத்து பொத்து போயிட்டு குடும்பத்தினரையும் காணாமே என்று சொல்லி அவர்கள் அழுதார்களாம். எவ்வளவு நேரம் அழுதார்கள், எப்படி அழுதார்கள் என்று 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 4ஆம் வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். ஓடு கத்தி அழுகிறாங்க. எவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்பா முடியும் வரைக்கும் அழுகிறார்கள். அடக்கி கொள்ளாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். 2வது செயல்பாடு, தாவீது அழுதான், சத்தமிட்டு அழுதான். தன்னுடைய பலன் போக மட்டும் அழுதான் அழுதான் அழுது கொண்டே இருந்தான். அதுதான் அவனுடைய 2வது செயல்பாடு. 3வது, நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அழுது முடித்தவுடன், எல்லாம் பலம் இல்லாமல் போக வரைக்கும் அழுகிறாங்க. அழுது முடிந்தவுடன் அந்த 600 பேரும் அப்படியே தாவீதை நோக்கி பார்க்கிறார்கள். அவன் கூட இருந்த 600 பேரும் அவர்கள் பார்வையெல்லாம் யாரை நோக்கி போகிறது? தாவீதை நோக்கி போகிறது. ஒழுங்கா ஊர்லேயே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனேன்? அப்படி போனது நிமித்தம் தானே இங்கே குடும்பம் பிள்ளை குட்டி ஒன்றுமே இல்லையே, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோமே என்று சொல்லி அவர்கள் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். அந்த சூழலிலே தாவீது நெருக்கப்பட்டான். அப்படியே உடைஞ்சு போயிடுறான். என்ன இது, நானும் தானே என் மனைவி பிள்ளைகளை இழந்து நிற்கிறேன். அவர்களை யார் கொண்டு போனார்கள் என்றே எனக்கு தெரியவில்லையே. அவர்கள் இன்றைய நிலையிலே இந்த நேரத்திலே உயிரோடு இருப்பார்களா செத்து போனார்களா என்று கூட எனக்கு தெரியாது. அவர்கள் போன வழியும் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற சூழலிலே என் கூட இருந்தவர்களே என்னை கை காட்டுகிறார்களே. இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு நாள் நான் சவுலிடமிருந்து பிரிந்து வர வேண்டும் என்று சொன்னபோது நானும் உன் கூட வருகிறேன் என்று சொல்லி வந்தவர்கள் தானே. இவர்களெல்லாம் என்னை தலைவராய் ஏற்றுக்கொண்டார்களே. தலைவராய் மாத்திரமல்ல, என்னை அரசனாய் ஏற்றுக்கொண்டார்களே. போருக்கு வாருங்கள் என்று கூப்பிட்ட போது என் கூட வந்தார்களே. அப்படி இருந்த இவர்கள் என்னை திருப்பி என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள் என்று சொல்லி தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இழந்தது மாத்திரமல்ல, அழுதது மாத்திரமல்ல, நெருக்கப்பட்ட சூழலிலே தாவீது அங்கே நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். 4வது, திடப்படுத்தி கொண்டான் என்று போட்டிருக்கிறது. தாவீது இழந்து போனாலும் அழுதாலும் நெருக்கப்பட்டாலும் இப்படிப்பட்ட சூழல்லாம் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை தாவீது அறிந்திருந்தான். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்திக் கொள்ளுதல் என்பது வீக்காக இருக்கும்போது நம்ம சாப்பிட்டா ஒரு சத்து வரும், ஒரு சக்தி வரும். சில நேரம் சாப்பிடாமே இருந்துட்டு சாப்பிட்டா, தூங்காமே இருந்து நல்லா தூங்கி இருந்துச்சா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அதெல்லாம் திடப்படுத்திக் கொள்ளுதல். அதெல்லாம் ஃபிசிக்கலாக நம்ம மாற்றிக்கொள்வது. ஆனால் தாவீது இங்கே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று போட்டிருக்கிறது என்றால் அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போகும் அளவிற்கு, நான் ஒரு இடத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய கர்த்தர் மாத்திரமே, அவர்கிட்ட போனால் தான் இதுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். இது ஒன்றும் புதிதல்ல தாவீதிற்கு. பல நேரங்களில் இப்படிப்பட்ட இக்கட்டுகளை அவன் சந்தித்திருக்கிறான். அந்த மாதிரி சூழலில் எல்லாவற்றிலும் அவன் கர்த்தருக்குள்ளாக போய்த்தான் தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறான். முதலாக அவன் கோலியாத்தை கொல்ல வேண்டும் என்று சொல்லி போகிறேன் என்று சொல்லி போகும்போது அவங்க அண்ணன் சொல்கிறார், உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி, ரொம்ப துணிகரமான ஆள், நீயா போய் அவனை கொல்ல போகிற என்று சொல்லி அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறார். ஆனாலும் அந்த சூழலிலே கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டதனால்தான் கோலியாத்தை வெல்ல முடிந்தது. அதே போல் சவுல் அவனை கொல்ல பல முறை தேடின போதும் கர்த்தருக்குள் அவன் திடப்படுத்தி கொண்டு ஒரு இடம் விட்டு மாறி மாறி போய் தன்னை காப்பாற்றி கொண்டான். பத்சேபாளோடு தவறான வழியிலே ஒரு குழந்தையை பெற்ற போது அந்த குழந்தை இறந்து போகிறது. கதறி அழுகிறான், குழந்தையை காப்பாற்றுங்கள்னு சொல்லி. ஆனால் குழந்தை இறந்து போயிட்டுன்ற மட்டத்தில் சொல்ல போது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டு இனி நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்தவன். ஆகவே அவனுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. இப்படிப்பட்ட இக்கட்டுகள், இப்படிப்பட்ட மன உளைச்சல்களெல்லாம் புதியதல்ல. அவனுக்கு தெரியும், எது வந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளாக போய்த்தானே நான் திடப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்படித்தான் அன்றைக்கும் எல்லாரும் வந்து நெருக்குகிறார்கள். அவனுக்கு பர்சனல் கிளாஸ் ஒரு பக்கம், கூட இருந்தவர்கள் நம்பிக்கையோடு அவன் கூட வைத்திருந்தவர்கள் எல்லாரும் அவனை எதிர்த்து நிற்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன கஷ்டம் வந்தது. ஆனாலும் அதை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்குள்ளாக அவன்
தன்னை திடப்படுத்திக் கொண்டதுனாலே தான் அதற்கு பிறகு சங்கீதம் 42 அவன் எழுதியிருக்கக்கூடும் என்று யோசிக்கிறேன். சங்கீதம் 42 5ஆம் வசனம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஏன் ஆத்மாவை நீ கலங்குகிறாய், ஏன் பயப்படுற, உனக்கு தெரியாதா என்னை ரட்சிப்பதற்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன், அவர்தான் என்னை பாதுகாப்பார், அவர்தான் என்னை காத்துக்கொள்வார் என்று சொல்லி தாவீது சங்கீதத்தை எழுதியதன் நோக்கம் இப்படிப்பட்ட பல சிக்கல்களை கடந்து வந்தது தான். ஆகவே நெருக்கப்பட்டிருந்த சூழலிலே கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டு தாவீதன் அடுத்த ஸ்டெப் 5வது அவன் கேட்டான். யாரிடத்துல போய் கேட்டான்? கர்த்தரிடத்துல போய் கேட்குறான். அவனுக்கு ஒரு பெரிய தோல்வி வந்திருக்கிறது, ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கிறது. அந்த சூழலிலே அவன் மனிதர்களை நாடி செல்லவில்லை. அவங்ககிட்ட இருந்த 600 சோல்ஜர்கிட்ட போய் கேட்கல, நேரடியாக யார்கிட்ட போகிறான்? ஆண்டவர்கிட்ட போகிறான். கொண்டு வா, அந்த ஏபத்தை கொண்டு வா என்று சொல்லி கேட்டுட்டு 2 கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30:8 முதல் பகுதி. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? முதல் கேள்வி. 2வது, அதை பிடிப்பேனா? 2 கேள்வியை தான் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கொள்ளையை நிகழ்த்தி கொண்டு போனது எங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவங்க இந்த பக்கமாக தான் போனாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஆகவே அவர்களை நான் பின்தொடர்ந்து போகட்டுமா வேண்டாமா? அவர்களை நான் பிடிப்பேனா பிடிக்க மாட்டேனா? அதற்குரிய பதிலை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே கேள்வியை கேட்கிறான். இக்கட்டு வரும், துன்பம் வரும், இழப்பம் வரும், வேதனைகள் வரும். அப்படிப்பட்ட சூழலிலே கர்த்தரிடத்தில் மாத்திரம் கேட்க வேண்டும் என்று சொல்லி தாவீது நமக்கு இங்கே சுட்டி காட்டுகிறார். பல நேரங்களிலே நாம் மனிதர்களை நாடி அவர்களுடைய ஒப்பீனியன் கேட்கும்போது அது சில நேரங்களிலே தவறான வழியிலே நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். இன்றைக்கு தாவீது ஒரு மிகப்பெரிய லாஸில் இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழலிலுமே யாரை போய் கேட்குறான்? கர்த்தரை நோக்கி தான் கேட்குறான். ஸோ 5வது கேட்டான், 6வது பெற்றுக்கொண்டான். அவனுக்கு பதில் இன்ஸ்டண்ட்டாக வருது. அடுத்து அந்த வசனத்தின் 2வது பகுதி, நெருக்கப்படுத்த சூழ்நிலையிலே தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி 2 கேள்விகள் கேட்கிறான். அவனுக்கு 3 பதில் வருகிறது. அடுத்த பின்பகுதி, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ அதை பின்தொடர், ஃபர்ஸ்ட் ஆன்சர். 2வது ஆன்சர், அதை பிடித்து கொள்வாய், 2. 3வது, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவன் திருப்பிக் கொள்றதை பற்றிலாம் கேட்கவே இல்லை. ஆண்டவரே, நான் பின்தொடரலாமா, அவர்களை பிடிப்பேனான்னு மட்டும்தான் கேட்டார். ஆண்டவர் 3வது ஒன்றை சேர்த்து கொடுக்கிறார். இதைத்தான் ஒரு ஆசிரியர் எழுதுகிறார், த்ரூ ப்ரேயர் he received directions from the Lord. Through prayer he received the promise of the Lord எழுதுகிறார். அவன் பண்ணின ஜெபத்திலே கர்த்தரின் வழிகாட்டுதலை பெற்றான். அவன் பண்ணின ஜெபத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டான். நீ போ, அவர்களை பிடித்துக்குவாய், எல்லாவற்றையும் திருப்பியும் கொள்வாய். இதுதான் வாக்குத்தத்தம். இது வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேறியது என்பது அடுத்த டாபிக். ஆகவே கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும்போது அவர் சாதாரண பதிலை தருவதில்லை, அள்ளி கொடுக்கிற பதிலை தான் கொடுக்கிறார். பதிலோடு கூடிய வாக்குத்தத்தமும் வருகிறது, ஆசீர்வாதமும் சேர்ந்து வருகிறது என்பதை இந்த பகுதியிலே காணலாம். கடைசியான தாவீதுடைய செயல்முறைகளை பார்க்கும்போது அதை அவன் திருப்பி கொண்டான், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அவன் கேட்டது 2, பெற்றது 3, 2+1. தன்னோடு இருந்த 600 பேர்களோடு அவன் போகிறான். அந்த வசனங்களை நாம் 17 வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். தன்னோடு இருந்த 600 மக்களோடு போகிறான். அதில் 200 பேர் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, நாங்கள் வரலன்னு ஆத்தங்கரையிலே நின்றுக்கிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 400 பேரோடு தான் போகிறான். அவர்களுக்கு உதவி செய்ய அங்கே ஒரு எகிப்தியன் அங்கே இருக்கிறான், அவன் தான் வழிகாட்டுறான். அவர்கள் வழிகாட்ட இவர் போய் அங்கே அந்த கொள்ளையினால் மகிழ்ந்து ஆடி பாடி கொண்டிருந்த அந்த மீதியானிகளை பார்க்கிறார்கள். விடிய விடிய ஓட வரட்டுறான். வேதாகமம் சொல்லுகிறது, இந்த 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒட்டகங்கள் மேல் ஏறிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவனும் தப்பவில்லை. எல்லாத்தையும் அடிச்சு நோக்கிட்டான். 400 பேர் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டானு.
அதற்கு பிறகு 19ஆம் வசனம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். திரும்பி அந்த வசனத்தை பாருங்க, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும், ஒரு குண்டூசி கூட விடல, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். கர்த்தர் ஒருவருக்கு ஜெயத்தை கொடுத்தால், கர்த்தர் ஒருவருக்கு வெற்றியை கொடுத்தால், கர்த்தர் ஒருவருக்கு மேன்மையை கொடுத்தால், கர்த்தர் ஒருவருக்கு ஆசீர்வாதத்தை குறைத்தால் அதில் ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே வந்துடும். ஒன்று கூட அவர் இப்படி பண்ணவே இல்லைங்க, மிச்சம் வச்சுட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எதுவுமே இருக்காது என்பதற்கு இந்த பகுதி ஒரு சாட்சி. தனது இக்கட்டான நேரத்திலே மனிதர்களை நம்பாமல் கர்த்தர் மேல் மட்டும் தன்னுடைய நம்பிக்கையை வைத்தது நிமித்தம் தாவீது தான் இழந்து போன அத்தனையும் மீட்டு கொண்டான் என்ற வேதத்திலே பார்க்கலாம். இது நமக்கு ஒரு படிப்பினை. நம்முடைய இக்கட்டிலே, சோதனையிலே, இழப்பிலே கர்த்தரை சார்ந்திருக்கும் போது தாவீதுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். இரண்டாவது, சவுலின் கீழ்ப்படியாமை. இந்த பகுதியில் சவுலை பற்றி சொல்லப்படவே இல்லை, சவுல் பேர் எங்கும் வரவே இல்லை. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததற்கும் சவுலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. சவுல் அரசனாக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அவனுக்கு பலவிதமான கட்டளைகளை கொடுக்கிறார். அதிலே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை தான் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:3. அந்த அமலேக்கியரை போய் சண்டை போட சொல்கிறாங்க. அமலேக்கியருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் சண்டை வருது. அப்போ கர்த்தர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கட்டளை கொடுக்குறார். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கியரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய்ன்னு சொல்கிறார். அமலேக்கியரை நீ மேற்கொள்வாய், அப்படி மேற்கொள்கின்ற நேரத்திலே ஒன்றத்தையும் மிச்சம் வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் கொன்று போடும். இதுதான் அவனுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை. ஆனால் சவுல் செய்தது என்ன தெரியுங்களா? 9ஆம் வசனத்தை போடுங்க. 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டைகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதமில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். அவர் சொன்னது என்ன? எல்லாவற்றையும் நீ அழித்து போடுன்னு சொன்னார். ஆனால் இவன் செய்தது என்ன? அதில் நல்லா இருக்கிறது மட்டும் அப்படி விட்டுட்டான். எது எது மோசமாக இருக்குதோ, நொந்தது உடைஞ்சது எல்லாவற்றையும் கொண்டு போட்டுட்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. அன்றைக்கு அவன் தப்ப வைத்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது இன்றைக்கு தாவீதுக்கு ஒரு பெரிய வினையாய் முடிந்தது என்பதை பார்க்கலாம். இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் தாவீதும் சவுலும் தான் அரசனாக இருந்தார்கள். அவர்களுக்கு பிரதான எதிரியாய் பெலிஸ்தியர்களும் அமலேக்கியர்களும் இருந்தார்கள். அன்றைக்கு ஒருவேளை அமலேக்கியர்களை சவுல் கொன்றிருப்பானால் இன்றைக்கு தாவீதுக்கு இந்த இழப்பு நேர்ந்திருக்காது. சவுலின் கீழ்ப்படியாமை ஒரு பெரிய இழப்பை தாவீதுக்கு உண்டு பண்ணியிருக்கிறது. ஆகவே இதற்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தா சவுல் தான். தாவீது ஒரு பக்கம் விட்டுட்டு போனதுனால அவனுக்கு இழப்பு நடந்தது. ஆனால் மூல காரணம், முதல் காரணம்னு பார்த்தா யார்? அது சவுல் தான். அடுத்ததாக மூன்றாவது, கர்த்தரின் வல்லமையை இந்த இடத்துல பார்க்கலாம். நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் அடையாளம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு அற்புதமும் அடையாளமும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கும். திடீர்னு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவார். கண் தெரியாமல் ஒருத்தர் வந்தால் எச்சை உமிழ்ந்து அதை எடுத்து அவன் கண்ணிலே பூசி பார்வை உண்டாக்குவார். நடந்து போய்கிட்டே இருப்பார். ஒருத்தர் வந்து அவர் துணியை தொடுவாங்க, சுகமடைவாங்க. இன்னொருத்தர் போய் தொடுவார், அவங்க சுகமடைவாங்க. லாசருவை வெளியே வான்னு கூப்பிடுவார், ஏஞ்சி வந்துடுவாங்க. இப்படி ஒரு அற்புதத்திற்கும் அப்படியே மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. வியூகம் வேறு மாதிரி இருக்கும். பழைய ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய வியூகம் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அவனை நோக்கி நீ அவர்களை பின்தொடர்ந்து போ, அவர்களை பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்றதோடு விட்டுவிடல ஆண்டவர்.
அங்கே ஒரு ஆளை ஏற்படுத்தி வைக்கிறார். அங்கே போய்கிட்டே இருக்கிறாங்க. போகிற வழியில் ரோட்டோரமாக ஒருத்தனை கிடக்கிறான், வியாதியாய், ஒரு எகிப்தியன், ஒரு இளைஞன். அவனை இவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் ஆண்டவர். அவங்கால வச்சே அவன் கண்ணை குத்துறதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதே போல் அவர்கள் படையில் இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு இவர்களுக்கு வழிகாட்டியே ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இதுதான் இங்கே ஆண்டவருடைய வியூகம். அந்த எகிப்தியன் வியாதியாய் படுத்து கிடக்கிறான். ஏன்பா, நானும் அந்த அமலேக்கியரை சேர்ந்தவர் தாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு என்னுடைய எஜமானன் என்னை போட்டு விட்டு போய்விட்டான். ஆகவே சரி, உனக்கு சாப்பாடு தண்ணியெலாம் தரேன், அவங்க இடத்த நீ எங்களுக்கு காட்டுறியா? நீங்கள் என்கிட்ட அவனை கொண்டு போய் விட்டுறக்கூடாது, நீங்கள் எஜமான்ட்ட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான். அவன் இல்லை என்று சொன்னால் தாவீது அன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும். கர்த்தர் வியூகத்தை அமைத்து கொடுக்கிறார். அவ்வப்போது ஆட்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நமக்கும் ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால், உன்னை நான் காப்பாற்றுவேன், மீட்பேன், உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னால் அதுக்கேற்ற வழிமுறைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைப்பார். சக மனிதர்கள் மூலமாக ஏற்படுத்தி வைப்பார். எப்படியோ ஒரு இடத்துல யாரையோ ஏற்படுத்தி வைப்பார். நமக்காக உதவி செய்வதற்கு அங்கே ஆட்கள் இருப்பார்கள். அப்படித்தான் இங்கே இந்த எகிப்திய வாலிபன் அங்கே இருந்தான். இது பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே பார்க்கலாம். யோனாவை தூக்கி கடலில் போட்ட போது அங்கே ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்னு போட்டிருக்கோம். அதே போல் எலியாவுக்கு உணவளிக்க சாரிபாத் விதவையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்னு சொல்லப்படும். அதே போல தான் இந்த இடத்துல ஒரு எகிப்திய இளைஞன் இவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அவங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். கர்த்தரிடத்தில் நாம் ஒரு உதவியை கேட்டால் உதவி மாத்திரம் தான் கேட்கணும். அவருக்கு டைரக்ஷன்லாம் நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு இப்படித்தான் நீங்கள் செய்யணும், எனக்கு அப்படித்தான் செய்யணும்னு சொல்லப்படாது. என்ன வேணால் கேட்கலாம், எனக்கு ஏரோப்ளேன் கொடுங்கன்னு கூட கேட்கலாம். ஆனாலும் உமது சித்தத்தின்படி செய்ய கிடங்குன்னு சொல்லி முடிச்சிடணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டீச்சர் ஸ்கூலில் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க, ஒரு ஹையர் செகண்டரி பையன். கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட வந்து, சார் இவன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான், ரெக்கார்ட் சரியாக எழுதவே இல்லை, என்னை கேள்வி கேட்டால் என்னை இப்படி முறைக்கிறான், இவனை நல்லா அடிங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அப்படியா சார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் அனுப்பிட்டேன். அந்த பையனை பார்த்தேன். பசங்க தான் நல்லா தெரியுமில்ல, சிறப்பான நடிகர்கள். இப்படி ஆளை பார்த்தா அப்பாவே அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தான். அது போன பிறகு அவனை விசாரித்து அப்புறம் கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டித்து அவனை அனுப்பிவிட்டேன். அடிக்கலை, நான் கண்டிப்பாய் சில காரியங்களை சொல்லி அவனை அனுப்பினேன். அவனும் அது கீழ்ப்படிந்து போய் அந்த டீச்சர்கிட்ட போய், தெரியாமல் செஞ்சுட்டேன் மேடம், என்னை மன்னிச்சுக்கங்க, இனி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னானா. அப்புறம் அந்த ஈவினிங்கில் அந்த டீச்சர் என்னை பார்த்து, சார் என்ன சார் நல்லா அடிச்சிங்களா, வந்து என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டானே அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது. நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும், நான் செய்கிறதைத்தான் நான் செய்வேன், அதனால் நீங்கள் போங்கன்னு. அவங்களே சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. இந்த பகுதியை வாசிக்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு அற்பமான ஆள், நமக்கே இது அப்படி செய் இப்படி செய்யணும் என்ன வருது, கோவம் வருது. எவ்வளோ பெரியவர், மகா பெரியவர் இல்லையா அவர்? அவர்கிட்ட போய் நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னா அது எப்படி தப்பா இல்லையா? தாவீதுக்கு இந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சு. அதனால தான் ரெண்டே கேள்வியோடு நிறுத்திட்டார். நான் பின்தொடரலாமா, நான் பிடிச்சுக்கிறவனான்னு கேட்டார். அவருக்கு தெரியும் அவர் சகலத்தையும் கொடுப்பார், நான் கேட்டதற்கு மேலேயும் கொடுப்பார்னு. இந்த டெக்னிக்கு நம்ம கற்றுக்கணும். கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்கும்போது அப்படி இப்படி லேசாக கேட்டு விட்டா அள்ளி தருவார், கொட்டி தருவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தர் நம்ம பெற்றிருக்கிறோம். ரெண்டாவது, கர்த்தருடைய ஆசீர்வாதம். தாவீது கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு மகன் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் அநேக காரியங்களிலே. அவன் வந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அவன் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவன் கூடவே இருந்தது. அவனுக்கு சகலவிதமான நன்மைகளையும் செய்து கொண்டே வந்தார் என்று பார்க்கலாம். இங்கேயும் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அந்த 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் திரும்பவும் அந்த கடைசி பகுதியை பார்க்கலாம். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இதில் ஒரு சூட்சுமம் இருக்குது, இதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. தாவீது அவர்களை மேற்கொண்ட போது அவர்களிடத்தில் இருந்த பொருட்கள்
தாவீதினிடத்தில் கொள்ளையிடப்பட்ட பொருட்கள் மாத்திரமல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது அவங்கள போய் அமலேக்கியரை அடித்து துரத்திட்டு அந்த இடத்துல பார்க்குறான். அந்த இடத்துல இருந்தது தாவீது ஊரிலே கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் மாத்திரம் அல்ல. 16ஆம் வசனம் பாருங்களேன். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிபாடி கொண்டிருந்தாங்களாம். தாவீதை கொள்ளையடிப்பதற்கு முன்பாக அவங்க எங்கே போயிருக்கிறாங்க? பெலிஸ்தியர் தேசத்தில் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, யூதா தேசத்தில் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது திருப்பி கொண்டான்னு சொன்னால் அவனுடைய பங்கு, பெலிஸ்தியருடைய பங்கு, யூதாவின் பங்கு 1+2 கர்த்தர் அள்ளி கொடுத்தார். எதிர்பாராத விதமான, அதுக்கு தான் மக்கள்லாம் சொல்கிறாங்க இது தாவீதின் கொள்ளைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் கை நிறைய முடியவே இல்லை, அவ்வளவு பெரிதான ஒரு மகத்துவமான ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்கு திருப்பி கொடுக்கும்போதும் ஆண்டவர் இப்படி தான் செய்ய போகிறார். ஒருவேளை நாம் இழந்திருக்கலாம், ஒருவேளை கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போய் நின்ற சூழலில் இருந்திருக்கலாம், பல வகையான இழப்புகளை கடந்த நாட்களிலே சந்தித்திருக்கலாம். புயல் வந்த வெள்ளம் வந்தபோது அநேக வீடுகளிலே தண்ணீர்கள் புகுந்து அநேக நாசமோசங்கள் நேரிட்டது. சுகவீனம் பலவீனம் காரணமாக மருத்துவமனையிலே பணத்தை செலவழித்திருக்கலாம், நம்முடைய உறவுகளை இழந்திருக்கலாம், நம்முடைய மகிழ்ச்சியை இழந்திருக்கலாம், நம்முடைய சமாதானத்தை இழந்திருக்கலாம், நம்முடைய வேலை இழந்திருக்கலாம், வேலையிலே மேன்மை இழந்திருக்கலாம், நம்முடைய வீடுகளை, வாகனங்களை, சொத்து சுகங்களை எல்லாம் இழந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே தாவீதை போல் கர்த்தரிடத்திலே அழுது வேண்டுதலும் செய்திருக்கலாம். கர்த்தர் என்ன செய்தார்? அப்படி அழுது வேண்டுதல் செய்தபோது என்ன செய்தார்? நம்மை பலப்படுத்தினார், நம்மை சுகப்படுத்தினார், நம்மை உற்சாகப்படுத்தினார், நம்மை ஊக்கப்படுத்தினார், நம்மை தைரியப்படுத்தினார். அப்படியெல்லாம் செய்ததினால் தான் இன்றைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என்னுடைய கஷ்டத்தில், என்னுடைய பலவீனத்திலே நீர் எனக்கு எல்லாமாய் இருந்தீர். வர்ஷிப் பண்ணுற போது சொன்னாங்க, பல துன்பங்கள் வந்தது, சிலுவையின் நிழல் இருந்ததால் மாத்திரமே நான் காப்பாற்றப்பட்டோம்னு. அதுக்கு 100க்கு 200% உண்மை. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலே கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்ததினால்தான் அந்த இழப்பை எல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த நாட்கள் லெந்து நாட்கள். லென்த் டேஸை பற்றி ஏன் சொன்னேன்னு சொன்னல, இது லெந்து காலம் அல்ல. கர்த்தர் நமக்காக உயிர் தெழுந்து வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது, பல வருஷங்கள். இது லெந்து காலம் அல்ல, இது மீட்பின் காலம். நாம் இழந்து போனதை எல்லாம் திருப்பி கொள்ளுகின்ற காலம். இழந்து போன அத்தனையும் பல மடங்காக நமக்கு திருப்பி கர்த்தர் கொடுக்க போகின்ற காலம். தாவீது எப்படி கர்த்தரையே சார்ந்து அவரிடத்திலே கேட்க வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொண்டானோ, அப்படி நாம் கேட்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இனி நாம் இந்த வருடம் முழுதும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்க போகிறோம். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இது ஏற்கனவே கேட்டிருக்க கூடும். இது 12/10/2022 ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஸ்டேட்மெண்ட் என்று நான் இன்டர்நெட்டிலே வாசித்து 2 வருடத்துக்கு முன்பாக. இது ஒரு சிறு பையனை குறித்த ஒரு சாட்சி. ஈத்தன் ஜேக்கப் என்ற சிறுவன் ஏப்ரல் 29 அமெரிக்க தேசத்திலே ஒரு ஊரிலே சேட் மற்றும் மேண்டி என்ற தம்பதிக்கு மகனாக பிறக்கிறான். அவன் பிறந்து சில மணி நேரங்களிலேயே அங்கிருந்த டாக்டர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு ஏஎம்எல் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரியமான புற்றுநோய் அவனுக்கு தாக்கப்பட்டிருக்கிறது, அக்யூட் மைலாய்டு லிக்யூமியா. இது எப்படின்னு சொன்னால் புற்றுநோயிலே மோசமான புற்றுநோய். அப்படிப்பட்ட மோசமான புற்றுநோய் இவனுக்கு வந்து கீமோதெரப்பி என்ற சிகிச்சை மாத்திரமே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிறந்த குழந்தைக்கு கீமோதெரப்பி கொடுத்தால் எவ்வளவு கஷ்டப்படும் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அந்த பெற்றோர்கள் வந்து இப்படிப்பட்ட சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஜெபித்து விட்டு சொல்கிறோம் என்று சொல்லி அந்த தாய் மேண்டியும் அப்பா சேடும் போய் ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் டாக்டர்ஸ்ட்டை வந்து இந்த சிகிச்சைக்கு நாங்கள் ஒத்துழைக்க போவதில்லை,
நாங்கள் பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு டாக்டர்ஸும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த வகையான புற்றுநோய்க்கு கீமோதெரப்பி கொடுத்தாலும் முழுமையான குணம் கிடைக்காதான். அதனால் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, பிள்ளையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. குழந்தை சரியாக சாப்பிட்றதில்ல, நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே இருக்கிறான். அந்த சூழலிலே அவன் உடம்புகளிலே அங்கங்கே கொப்பளம் வர ஆரம்பிச்சிருது. திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. பாருங்கள், குழந்தைக்கு இப்படியெல்லாம் கொப்பளம் வந்திருக்குது, கை கால்லாம் இப்படி வீக்கமாக இருக்கே. அந்த தாய் தந்தையும் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இது ஒரு மோசமான ஒரு புற்றுநோய். இது வந்ததென்றால் மனிதனுடைய தோல் முதற்கொண்டு கை கால், அந்த லிவர், ஸ்ப்ளீன் எல்லா உடல் உறுப்புகளும் படிப்படியாக தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு கடைசியாக குழந்தை மரித்து போகக்கூடிய சூழல் வரும். உங்கள் குழந்தையும் அதே சூழலில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் குழந்தை இறந்து போயிடும் போல இருக்குது. ஆகவே நீங்கள் திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு போங்க, இங்கே அளிக்கக்கூடிய சிகிச்சை ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாங்க. வீட்டில் போய் காரியங்களை ஒழுங்குபடுத்துங்கள், சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கனத்த இருதயத்தோடு அந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த குழந்தையுடைய உடல்நிலை திரும்பவும் மோசமாகி கொண்டே இருக்கிறது. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு நான் டைப்பர் மாற்றுறது கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் டைப்பரில் இரத்தப்போக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை! அவள் நம்பிக்கை இழந்து விடவில்லை. தாயும் தகப்பனும் அவர்கள் நண்பருமா சேர்ந்து கர்த்தரிடத்திலே அழுது ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த பிள்ளை எங்களுக்கு கூடும், இந்த பிள்ளை எங்களுக்கு கூடும், இந்த பிள்ளையை கூடும்னு. அந்த மேண்டிங்கிற அந்த தாய் சொல்கிறாங்க, அன்று ராத்திரியிலே ஒரு மாற்றம் நிகழ்துன்னு சொல்கிறாங்க. தெர் வாஸ் அ சேஞ்ச் இன் தட் நைட்னு போட்டோம்னா. என்ன மாற்றம்? அவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்த அந்த குழந்தை அன்றைக்கு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தானா. பெற்றோருக்கு சந்தோஷம். அந்த சாப்பிடக்கூடிய அளவு அடுத்த நாட்களிலே காலை நேரத்திலே, மதிய நேரத்திலே, ராவு நேரத்திலே சற்று சற்று கூட ஆகி கொண்டே வந்ததான். சாப்பிட சாப்பிட அந்த குழந்தைக்கு உடலிலே பலன் வர ஆரம்பிக்கிறது. இப்படியே அவர்கள் ஜெபித்து கொண்டு அவனுக்கு உணவு கொடுக்கிறார்கள். பல வாரங்கள் இப்படியே உணவு கொடுத்து விட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர்ஸுக்கு ஆச்சரியம், இன்னும் இந்த குழந்தை உயிரோடு இருக்கிறானா, ஆச்சரியம், எப்படி இது சாத்தியமாயிற்று என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போதுதான் இவனுக்கு நாங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இவன் நல்லா இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அவன் ஆஸ்பத்திரியிலிருந்து போகும்போது அவனுடைய பிளேட்லெட்ஸ் கவுண்ட் 39,000 39,000 இருந்துச்சான். அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது 4,15,000 இருந்துச்சான். அப்பயும் நாங்கள் நம்ப முடியல டாக்டர்ஸ். நாங்கள் அந்த போன் மேரோ டெஸ்ட் எடுக்கணும். எடுத்து பார்த்தார்களாம், நோ எவிடன்ஸ் ஆஃப் லிக்யூமியான்னு வந்துச்சான். அதில் புற்றுநோயின் ஒரு அறிகுறி கூட கிடையாதுன்னு வந்துச்சான். டாக்டர்ஸ் அதிர்ந்து போனார்கள். என்னங்க பண்ணீங்க? ஜெபந்தாங்க பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய இக்கட்டு, ஒரு பெரிய சோதனை, ஒரு பெரிய இழப்பு நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருந்த வேளையிலே தாவீதை போல் அந்த பெற்றோரும் கர்த்தரைத்தான் நோக்கி பார்த்தாங்க. தாவீதுக்கு அளித்த அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த தம்பதியருக்கும் அளித்தார். நமக்கு அளிக்க மாட்டாரா? நிச்சயமாய் அளிப்பார். அளித்திருக்கிறார், நமக்கு அளித்திருக்கிறார். ஆகவே கர்த்தரிடம் அவரே நோக்கி பார்ப்போம். இழந்து போன அனைத்தையும் நாம் மறுபடியும் கற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சூழலை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். கர்த்தர் தாமே தம்முடைய திருவசனங்களை நம்முடைய இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கென்று பலிக்க பண்ணி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தாப்பனே, நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அது ஒரு பெரிய காரியம் அல்ல ஆண்டவரே. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுதான் மிகவும் முக்கியமான காரியம் கர்த்தாவே. எங்களுக்கு துன்பங்கள் வரும்பொழுது இங்கும் அங்கும் ஆண்டவரே ஃபோன் போட்டு ஆண்டவரை அழுது கொண்டு மற்றவர்களிடத்திலே நாங்கள் முறையிட்டு கொண்டு இருக்கிறோம். அதுவல்ல வழி கர்த்தாவே. நானே வழி என்று சொன்ன தேவன் உம்மிடத்தில் வர வேண்டும். உம்மிடத்தில் நாங்கள் போராடி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் அது தவச காலம் அல்ல என்று சொன்னார்.
இது மீட்கப்படும் காலம் என்று சொன்னது போல நாங்கள் எதை இழந்தோமோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் மீட்டுக்கொள்ளப் போகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும். எங்களுடைய சபையிலும் கர்த்தாவே ஆண்டவரே 10 மணி முதல் கொண்டு 1 மணி வரைக்கும் இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவரே ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கும். எல்லா சபைகளிலும் நடந்து கொண்டிருக்கும். முடிந்தவர்கள் வந்து கலந்து கொண்டு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும். ஜெபத்தில் உறுதியாயிருக்க கிருபை தந்தள்ளும். வருகிற பொல்லாத காலத்திற்கு நாங்கள் தப்பும்படிக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். உம்முடைய வருகைக்கு நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க நீர் எங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாக கர்த்தாவே மிஸ்டர் சோலமனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு கர்த்தாவே அவர் பிரின்சிபலாக இருந்தார் என்னுடைய பள்ளிக்கூடத்திலே. இப்பொழுதும் கர்த்தாவே எங்களுடைய அன்பு மாத்திரமல்ல இத்தனை வருஷங்களாக தொடர்ந்து வருகிறது. நன்றி. ஒரு மனிதனாக ஒரு ஆசிரியராக மாத்திரமல்ல ஒரு ஊழியக்காரனாக நீர் மாற்றியிருக்க தயவுக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய ஜனங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.